அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்கள்ல துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்க்கலாம். கலை ஆர்வம் அதிகமா நிறைந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு சம சப்தமஸ்தான 7ஆம் இடத்துல உச்ச சூரியனோடு இணைந்து தன வீட்டை தானே பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆடம்பர வாழ்க்கையில நாட்டம் அதிகமாக கொண்ட இவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்ம ஞானத்தை அடைவதற்கான முயற்சியில ஈடுபடுவீங்க. மன முதிர்ச்சியோடு விவேகமாக நடந்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இன்னும் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க துலாம் ராசி என்றா மறக்காம உங்களுடைய ராசியை பற்றி கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க. நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக மன அழுத்தமாக இருக்குது. ஒரு சிலர் எனக்கு பிரச்சனை இருக்குது, ஆனால் அது என்ன பிரச்சனை எப்படி வருதுன்னு சொல்லவே தெரியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு நிறைய ஒரு பிரச்சனை குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளால் அவர்களுக்கு எதிர்மறையாக ஏதாவது செய்து வைத்திருக்கலாம். பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இந்த மாதிரியாக விஷயங்கள் இருக்கும்போது இப்படி நடைபெறலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப்படும். துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அனுசரணையான அணுகுமுறை எல்லாரிடமும் நன்மதிப்பையே பெற்றுக் கொடுக்கும். பொது காரியங்களில் ஈடுபடுறவங்களுடைய புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, கௌரவம் இவையெல்லாம் உயரும். ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதால குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும். 1000 பிரச்சனைகள் வந்தாலும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காம அனுசரித்து போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டில் எல்லோரும் எப்போதும் சந்தோஷமாகவே இருப்பாங்க. குடும்பத்தில் இருந்து பிரிந்த மூத்த சகோதரர் மீண்டும் குடும்பத்தோடு சேருவாங்க. நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத வழக்குகளில் கூட தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மூத்த சகோதரர்களுடன் இருந்த பிணக்குகள் கூட மாறும். முன்னோர்களுடைய சொத்தை பிரிக்கிறதுல இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்ப சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாகவே பிரிக்கப்படும். தந்தையினுடைய ஆயுள் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். தந்தையால் ஆதாயம் உண்டு. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீடு மாற்றம் செய்யக்கூடிய நேரம், அடிக்கடி உங்களுக்கு அலைச்சலாக இருக்குது, நீங்கள் ரொம்ப தூரம் பயணம் செய்யக்கூடும் அப்படிங்கிறதான் நிறைய நடக்கும். பயணமும் செய்வீங்க. சிலருக்கு தவறான எண்ண அலைகள் மிகுதி ஆகலாம். நட்பு வட்டாரங்களால் மன சங்கடம் உங்களுக்கு உருவாகலாம். 6ஆம் அதிபதியாக குரு பாக்யாதிபதி புதனோடு பரிவர்த்தனை பெறுவதால் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துமோ அப்படிங்கிற பய உணர்வு நம்ம எல்லோருக்குமே இருக்கும். இந்த காலகட்டத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. சில வளர்ச்சிகள் தடைபடலாம். ஆனால் குரு பார்வைப்பட்ட இடத்தின் மூலமாக நன்மைகள் உண்டாகும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அசையும் மற்றும் அசையா சொத்துக்களினுடைய சேர்க்கை அதிகமாகலாம். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் கண்டிப்பாக போய் இப்போ நீங்கி நிச்சயமாக உங்களுக்கு நன்மையான பலன்களே நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். காது, மூக்கு, தொண்டை தொடர்பான ஆரோக்கிய கேடுகளை அறுவை சிகிச்சையால் சரி செய்யும் நேரம் இந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். திருமண வாய்ப்பு கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு கூடி வரும். இவ்வளவு நாள் திருமண வாய்ப்பு கைக்கூடியே வரல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, இப்போது திருமண வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கைக்கூடி வரும். திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க கூட இப்போ திருமணத்துக்கு சம்மதிப்பாங்க. திருமணத்துக்கு நல்ல அழகான வாழ்க்கை துணை கண்டிப்பாக அமையும். மாணவர்களுக்கு கற்றல் ஞானம் மிகுதியாக இருக்கும். உழைப்பிற்கு தகுந்த மதிப்பெண் கண்டிப்பாக கிடைக்கும். சில மாணவர்களுக்கு வேற்றுமொழி கற்கக்கூடிய வாய்ப்பு கூட அதிகரிக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று பரிசுகளும் பாராட்டுகளும் இந்த நேரத்தில் நீங்கள் பெறுவீங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் தன்னிறைவு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். உழைப்புக்கு ஏற்ற வருமானம் நிச்சயம் உண்டு. விரும்பிய கடன் தொகை எளிதில் கிடைக்கும். ராசிக்கு குருவினுடைய பார்வை பதிவதால் வரா கடன் கூட வசூலாகும்.
பாலிசி முதிர்வு தொகை, பங்கு சந்தை முதலீடு என பெரிய பணம் உங்களுக்கு மகிழ்விக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடமானத்தில் இருந்த நகையை கூட இப்போ நீங்கள் மீட்டு வரக்கூடிய காலகட்டம். சிலருக்கு அதிர்ஷ்டவசமான பிள்ளை இல்லாதவர்களுடைய உயிர் சொத்து, அதிர்ஷ்ட பணம் இவையெல்லாம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாலிசி முதிர்வு தொகை, பங்குச்சந்தை முதலீடு அப்படின்னு பெரிய பணம் உங்களை மகிழ்விக்கும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கையோடு என்றோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட சொத்தினுடைய மதிப்பு இப்போ பல மடங்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த துலாம் ராசிக்கார பெண்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதில் திடமான சிந்தனைகள் தோன்றும். ஜனனகால ஜாதகத்தின்படி தசா புக்தி சாதகமற்றவங்களுக்கு சிறு சிறு உடல் பாதிப்பு, மன சஞ்சலம் இருக்கும். மற்றவர்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. குடும்பத்தில் தொடர்ந்து சுப நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வருகை உங்களுக்கு குதூகலம் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மாமனார் மாமியார் ஏற்பட்ட பல மன உளைச்சல்கள் இப்போ உங்களுக்கு நீங்கும். தாய்வழி பாட்டியினுடைய நகைகள், அசையா சொத்து இவையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவு வலுவாக இருக்கும். புதிய கடன் வாங்கி பழைய கடனை அடைப்பீங்க. ஒரு கடன் அடைவதற்குள்ள மறு கடன் உருவாகும். பிறந்த வீட்டில் இருந்து வரவேண்டிய சீதனங்கள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் கூட ஏற்படலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு பதவி உயர்வு இருக்கும். இட மாற்றத்தோடு ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். தனியார் துறையினர் பழைய வேலையை விட்டு புதிய வேலைக்கு மாறலாம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சிலர் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு பணம் கொடுத்து ஏமாறலாம், எச்சரிக்கை. அரசு பணியில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் உண்டாகும். தடைப்பட்ட ஊதியம் மொத்தமாக வந்து சேரும். வேலையில் மெமோ வாங்கியவர்களுக்கு கூட மீண்டும் சேர்றதுக்கான உத்தரவு வரக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் இருந்த மந்தநிலை மாறி சூடு பிடிக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றமும் அபரிவிதமான வருமானமும் உருவாகுங்க. தனவரவு மகிழ்வை கொடுக்கும். லாபம் 1க்கு 2 லாபத்தை மறுமுதலீடாக மாற்றக்கூடிய காலகட்டம் இது. பல புதிய தொழிலதிபர்கள் உருவாகுவாங்க. சில உற்பத்தியாளர்கள் தங்களுடைய பொருட்களை ட்ரேட் மார்க் வாங்குவாங்க. சிலருக்கு வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்த தேவையான கடன் உதவி கிடைக்கும். புதிய தொழில் கூட்டாளிகள் கிடைப்பாங்க. புதிய கூட்டாளிகளினுடைய நாணயம் குறைவுபடும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்மறை எண்ணங்கள் அரசியல்வாதிகளுக்கு விலகும். எழில் இருக்கக்கூடிய சூரியன் பொதுஜன தொடர்பை அதிகப்படுத்துவார். மக்களுடன் மக்களாக கலந்து சேவை செய்வீங்க. அரசியல்வாதிகளுக்கு மிக பொன்னான காலம் இது அப்படின்னு சொல்லலாம். எதிரிகள் விலகுவாங்க. உங்களுடைய புகழ் பரவக்கூடியதாகவும் யாரும் உங்களை அசைக்க முடியாது. அரசியலில் சாதனை படைப்பீங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் உண்டாகும். கடனில் நீங்கள் வங்கியில் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக அது இப்போ உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்களாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய உழைப்பிற்கு அபரிவிதமான பலன் கிடைக்கும். சிலருக்கு அரசினுடைய மானியம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கவனமாக செயல்பட வேண்டிய காலமாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி செவ்வாயுடைய சேர்க்கை ராசிக்கு 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குது. கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற போல உங்களுக்கு நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்களால், வாழ்க்கை துணையால் பிரச்சனை ஆரம்பமாகலாம். அதனால் கருத்து வேறுபாடு சற்று மிகப்படுத்தப்படும் உருவெடுக்கும். சில தம்பதிகளுக்கு 3ஆம் நபரினுடைய குறுக்கீட்டால் பிரிவினை உண்டாகும். சில தம்பதியர்கள் தொழில் நிமித்தமாக வெவ்வேறு ஊர்களில் வசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணை மூலமாக அதிகப்படியான பொருள் வரவு உண்டாகும். வேற்று மொழி வேற்று மத நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இப்போது பரிகாரமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து சுமங்கலி பெண்களுக்கு உணவு உடை தானம் வழங்குங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிர ஒரியில் மல்லிகை மலர் அணிவித்து மகாலட்சுமியை வழிபட சீரான முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.